ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ரசம் தான். இது இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 பழம் கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடித்து வச்சுருந்த ரசம் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நுரத்தள்ளி வரட்டும். இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துட்டா அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் சிக்கன் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இது கலந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் மல்லி இலையை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். இப்போ இது கிரேவி பதத்தில் இருக்குது. குழம்பு பதத்தில் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.